Hi friends, welcome to Verti Samayal. இன்னைக்கு நம்ம Verti Samayalல பார்க்க போற டிஷ் pancake, banana pancake. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். Friends, இங்க பாருங்க நம்ம banana pancake வந்து நான் ரெண்டு வாழைப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கோங்க. இத நான் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் மேஷ் ஆகுற அளவுக்கு. Friends, இங்க பாருங்க இப்போ நம்ம வந்து பனானாவை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெண்டு முட்டை உடைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதையும் அகைன் பீட் பண்ணிக்கலாம் நல்லா. Friends, இப்போ பாருங்க இப்போ வந்து நான் சக்கரை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ பாருங்க பேக்கிங் பவுடர் வந்து நான் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ இதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அகைன் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/2 கப் வந்து மைதா ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் வந்து கோதுமை. இப்போ இதை நம்ம நல்லா இந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பீட் பண்ண வேண்டாம். Friends, இப்போ இது கூட நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து மில்க் எடுத்துக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Friends, வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். எந்த ஒரு கட்டி இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். Friends, இப்போ பாருங்க இப்போ நமக்கு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பேன் வச்சுருக்கேன். இங்கே இந்த பேனில் வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நமக்கு உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகணும். கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணலாம். Friends, இப்போ ஓப்பன் பண்ணலாம். நம்மளுக்கு ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த எக்கு எல்லாம் போட்டு அந்த ஸ்மெல் வந்து எனக்கு இங்கே நல்லா வருது. இப்போ இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி இந்த சைடு குக் பண்ணுங்கள். நல்லா இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு எல்லாம் லெவலாக குக் ஆகும். இந்த ரெசிபியோட நீங்கள் ஹனி வச்சு சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கிட்ஸுக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதில் வந்து கோதுமை இருக்குது, எக் இருக்குது, நெக்ஸ்ட்டு வாழைப்பழமும் இருக்குது. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மைதா வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை கூட நீங்கள் வெறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். Friends, இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ரெண்டு சைடும் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது. Friends, இப்போ பாருங்க நம்மளுக்கு பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மேலே ஹனி வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேன் கேக் எடுத்து வச்சுருங்க. Friends, இப்போ நம்ம கட் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னியோட பனானா பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது தேனோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்ட்டான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.